கிருபைய இரக்கமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, உங்களுடைய ஸ்தலத்தை, உங்களுடைய ஆலயத்தை வாஞ்சிப்பது ஏசப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபை. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு கர்த்தாவை உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட, உம்மை புகழ, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஏசப்பா நீங்க எங்களுக்கு பலன் தாருங்க. ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கட்டிந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகள் கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்கள் எல்லாம் ஒருமனப்படட்டும். எல்லா அடைக்கழிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே, உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய நிறைவு கர்த்தாவே ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இயேசப்பா இருக்கட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? முதலாவது பாடலாக எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். Yeah.
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென்.
நிறுத்தியவர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று சொன்னீரே. இந்த வேளையிலே கூட உமது பாதபடியில நாங்கள் வந்து நின்றிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இறங்கி வாங்க ராஜா. மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டவரே நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறேன். இன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் நினைத்து நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஜீவனோடு நிற்பது உடைய கிருபை. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை மாத்திரம் தகப்பனே. நாங்கள் சுகத்தோடு இருப்பதும் உடைய கிருபை. நாங்கள் வேதத்தோடு நடப்பதும் உடைய கிருபை. நாங்கள் குடும்பமாய் இருப்பதும் உடைய கிருபை. சபையாய் சேர்ந்து உம்மை ஆராதிப்பதும் உடைய கிருபை அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க நன்றி பலிகளை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
மதுரமானவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ருசி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு உம்மை நாம் ருசி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் உமக்கு நேராய் ஆண்டவரே ஒருமுகப்படட்டும் அப்பா. ஒரு மனமாய் நாங்கள் கூடி ஆண்டவரே உம்முடைய மேலான அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோம். தினந்தோறும் அப்பா, தினந்தோறும் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, சங்கீதம் 23 சொல்லியிருக்கிறது போல எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய நன்மை எங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை எங்களுக்காய் கொண்டிருக்கிறவர். இந்த அதிகாலை வேளையிலே கூட ராஜா, இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இருதயத்தின் பாரங்கள், இருதயத்தின் தேவைகள், இருதயத்தின் எண்ணங்களை, சிந்தைகளை அறிந்தவர் நீர் அப்பா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லுகிறது. மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும் என்று எங்களுக்கு வாக்குரைத்தவர் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த பரலோகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு எத்தனை பெரியது, எத்தனை மகத்துவம் உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பை காட்டிலும் மேலான அன்பை நாங்கள் பார்க்க முடியாதப்பா. இந்த உலகத்தின் நன்மையெல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். உலகத்தின் சௌந்தரம் எல்லாம் அடர் ஒழிந்து போகும். எல்லா அழகும் வீணாய் போகும். எல்லாம் ரசிகையில சொல்லப்பட்டிருக்கிறது போல வானத்திற்கு மேலே, பூமிக்கு மேலே, வானத்திற்கு கீழேயும் எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவன் நீர் ஆண்டவரே, உண்மை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நிரந்தரம் அல்லப்பா. நீ நல்ல எபினேசராய் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர், எங்களுக்கு சுகம் தருகிறீரப்பா. அந்த தேவத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாய் திறந்து ஆண்டவரே உம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன்
மகிமையின் ஆவியானவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இத்தனை மாதங்கள் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு குறையும் வெற்றி. ஆண்டவரே, எங்கள் சுற்றி இருக்கிற அநேகர் இன்றைக்கு மறித்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீர்கள். உம்முடைய நோக்கம், உம்முடைய முகாந்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிற ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவர்களை மேற்கொள்வீராக. எங்களை முழுமையாய் விட்டு கொடுக்கிற இந்த வேலையில எங்கள் இருதயத்தின் நெருக்கங்களை விட்டு கொடுக்கிறோம், பலவீனங்களை விட்டு கொடுக்கிறோம். சுகங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ராஜா. பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இதோ நீ சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே, ஆராதிக்கிற போது நீ இறங்கி வருவேன் என்று சொன்னேன். அன்றைக்கு மேல் வீட்டறையிலே செபிக்கும் போது இறங்கி வந்தவர் இன்றைக்கு இந்த மத்தியில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இன்னொரு விசை சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். சொல்லுங்க, ஜீவன் தண்ணீர் நீரப்பா. தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இன்னொரு விசை, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓரிபால சதரனலபா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷை வரங்களோடு ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறீர்கள். உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தில் விட்டுக் கொடுங்க. உங்களை ஆளுகை செய்யும்படி, உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையை குறித்த எல்லா ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் அவர் ஆவியானவர் விட்டுக் கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆலோசனை தருகிற தேவன் அப்பா. எங்களை நீர் வழி நடத்துகிற தேவன். எங்களுக்கு சொல்லியிருக்கிறது போல வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. ஆலோசனை கர்த்தர் எங்கள் மேல் ஆண்டவர் அசைவாடும். ஆண்டவரே, நீ பிரசன்னத்தால் நீ நிரப்பும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, எங்களை ஆட்கொள்ளும். எங்களை அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தால் நாம் பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனை அபிஷேகம் வரங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னும் நீ கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எங்களை தலைமுறையை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, உன் சந்ததியின் மேல ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, எங்கள் சந்ததிகள் ஆவிக்குரிய சந்ததிகள் வளரட்டும் அப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்தவரே, எங்களை ஆறுதல் செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அன்றைக்கு கிதியோனோட கூட பேசினீரே, பலனற்ற கிதியோனே, நீ எழுந்து நடந்து போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. பலனற்ற வேலையிலும் பலனில்லாத வேலையிலும் எங்களை உதவி செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. இந்த
ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகையின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் அல்ல ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய கன மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்த எங்களோடு கூட நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் மீதமான பகுதியிலும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியில் நின்று ஒன்று வாசிப்போம். வாசிக்கும்படியே எலன் சிஸ்டர் முன்னாடி ஒரு கேட்கிறேன். சங்கீதம் 121, சங்கீதம் 122. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேம் இசை வினைப்பாக நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயஸ்தலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உமக்கு நன்மை உண்டாகத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாடல் பாடும்போது கர்த்தருக்கான ஆராதனை நம்ம காணிக்கைக்கு செலுத்தணும்.